மடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாணவ செல்வங்களையும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என இப்பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சில நினைவுகளை தனப்பறித்து வந்ததை அசைப்போட வருகிறார் என் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் மா ஜோதி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாள் 10/4/2026, இடம் அம்பலவாணன்பேட்டை. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது அம்பலவாணன்பேட்டையில் 19/10/1954 அன்று தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 2008 மே அன்று நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பின்பு 17/12/2011 அன்று உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அன்று முதல் பள்ளியாக தனியாக இயங்கி வருகிறது. தற்பொழுது சுமார் 78 மாணவ மாணவிகள் மற்றும் 2 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது. ஆண்டு நிகழ்வுகள்: கோடை விடுமுறைக்கு பின் 2/6/2025 அன்று பள்ளி திறக்கப்பட்டது. அன்று அரசு வளங்களான புத்தகம், குறிப்பேடு, சீருடை, வண்ண பென்சில்கள் வழங்கப்பட்டன. மேலும் புத்தக பையும் வழங்கப்பட்டன. ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம் கொடியேற்றத்துடன் தலைவர் மற்றும் பெற்றோர் முன்னிலையில் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கலை திருவிழா போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் குருவல மைய அளவில் வெற்றி பெற்று வட்டார அளவில் ஆகஸ்ட் 28ஆம் நாள் பங்கேற்றனர். நமது பள்ளி ஆசிரியர் தா அமலவிண்ணரசி அவர்கள் அக்டோபர் மாதம் முதல் சென்னை பணிமனையில் பங்கேற்று வருகிறார். இந்த கல்வியாண்டில் வட்டார கல்வி அலுவலர் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் ஆகியோர் வருகை புரிந்து மாணவர்களின் கற்றல் அடைவினை சோதித்து மேலும் சிறப்பாக செயல்பட ஊக்கமளித்தனர். நன்றி. ஆண்டறிக்கை வாசித்த இப்பள்ளி ஆசிரியர் மா ஜோதி அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். பரிசு வழங்குதல். வகுப்பில் முதலிடம் முதல் வகுப்பு சி சிவானி, 2ஆம் வகுப்பு சே தமிழிசை, 3ஆம் வகுப்பு கோபர்த்தி கபிமன்யு, 4ஆம் வகுப்பு சே இசை பிரியா. அனைவரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. 5ஆம் வகுப்பு கோபர்த்திகா, 2ஆம் வகுப்பு மா பிரகஸ்ரீ மா கத்திகா, 3ஆம் வகுப்பு தி லக்ஷன், 4ஆம் வகுப்பு கு சாதிஷா, 5ஆம் வகுப்பு சி இளவன் மா ஹர்ஷ்வன் பூ யாழினி வே நந்தினி.
தமிழ் கையெழுத்து முதல் வகுப்பு பி ருத்ரா, இரண்டாம் வகுப்பு நீ புவனஸ்ரீ, மூன்றாம் வகுப்பு ஆர் ரிஷிதா, நான்காம் வகுப்பு கா கீர்த்தனா, ஐந்தாம் வகுப்பு கோ கிருத்திகா. ஆங்கில கையெழுத்து முதல் வகுப்பு கார்மிகா, இரண்டாம் வகுப்பு பா செல்வி, மூன்றாம் வகுப்பு பி யாதினி, ஐந்தாம் வகுப்பு ரா ரக்ஷிதா, பிரிவு 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்குரியது. தமிழ் மழலை பாடல் புவனேஸ்வரி, 2ஆம் வகுப்பு. ஆங்கில மழலை பாடல் சே தமிழிசை, 2ஆம் வகுப்பு. கதை கூறுதல் நாகம், 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு. பா அறிவுசெல்வி, வண்ணத்தீட்டுதல், 2ஆம் வகுப்பு. தலைவன் பொம்மை செய்தல் கர்த்திகா, மார்வேட போட்டி நீ புவனஸ்ரீ. பிரிவு 2 3 முதல் 5ஆம் வகுப்புகளுக்குரிய போட்டிகள். பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்பித்தல் 5ஆம் வகுப்பு பூசிகா, மெல்லிசை பாடல் 5ஆம் வகுப்பு ரா ரக்ஷிதா, தலைவன் பொம்மை செய்தல் தேசபக்தி பாடல் ஜெகதீஸ்வரன். நாட்டுப்புற நடனம் ஆ அக்ஷிதா, மாறுவேட போட்டி வே நந்தினி, பரதநாட்டியம் சே இசைப்பிரியா, ஓவியம் அறிதல் கா கீர்த்தனா, குழு நடனம் ஆ அக்ஷிதா, சாதிஷா, இதை இசைப்பிரியா, கோகுகன்யா. விளையாட்டு போட்டிகள் ஆண் குழந்தைகள் பிரிவு தவளை ஓட்டம், முதலிடம் ஆயிஷா, ஓட்டப்பந்தய முதலிடம் ஜே சாகினி, பந்து சேகரித்தல் முதலிடம் சி கௌஷிக், சுகாதார பராமரிப்பு முதலிடம் ஆர் விக்ரன், சாக்கு போட்டி முதலிடம் சி சச்சின் தெண்டுல்கர். பெண் குழந்தைகள் பிரிவு தண்ணீர் நிரப்புதல் முதலிடம் மா கர்ணிகா, இசை நாற்காலி முதலிடம் தமிழ், பலூன் வெடித்தல் முதலிடம் பி யாதினி, எலுமிச்சை கரண்டி கு புகன்யா, ஊசினோல் கா கீர்த்தனா. ஆண் குழந்தைகள் பிரிவு 2ஆம் இடம் தவளை ஓட்டம் லோகேந்திர சாய், ஓட்டப்பந்தயம் சி தமிழன், பந்து சேகரித்தல் தி லக்ஷன், சுகாதார பராமரிப்பு பி கனகராஜ், சாக்கு போட்டி மை ரித்திக் ரோஷன், தண்ணீர் நிரப்புதல் மா ரோஷினி, இசை நாற்காலி கா அறிவுசெல்வி, பலூன் வெடித்தல் ஆ ரிஷிதா, எலுமிச்சை கரண்டி டி லலிதா, ஊசினூல் கோட்டல் சே சப்தஸ்தி,
சேகரித்தல். Joint action. மாமஸ்தர். தண்ணீர் நிரப்புதல். இசைவாணி 3ஆம் இடம். இசை நாற்காலி மா பிரகஸ்ரீ. பலூன் வெடித்தல். எலுமிச்சை கரண்டி கு சாதிஷா. மூசினூர் போட்டு நந்தினி. சிறப்போடு இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எனது முதல் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் பிள்ளைமார்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுகளை வாங்கி மிகவும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் இல்லை என்பது அறிவித்துறையிலே மேலும் செய்வதற்கு உதவி புரிகிறேன். மேலும் இன்று ஆரம்பத்தில் இன்று இந்த பள்ளிக்கு மாணவர் சேர்க்கை அவர்கள் நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 6,000 மாணவர் சேர்க்கை முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். அதற்கும் இந்த கிராமத்தின் சார்பாக பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளியிலே எப்படி நாம் படிக்கின்றோமோ, எப்படி நம்மளுடைய அழைப்பினை நாம் பாதிக்கிறோமோ, அதனுடைய அடிப்படையில் இந்த பள்ளி வளர வேண்டும், மாணவர்கள் வளர வேண்டும். இந்த பள்ளியினுடைய சிறப்பை பிற்காலத்தில் நல்ல கல்வியறிவு பெற்று மாணவர்கள் வெவ்வேறு துறையிலே வளர்கின்ற சிறப்பை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கம். காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை விட நமது முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பு முதலை கொண்டு வந்திருக்கின்றார். மாணவர்களுக்கான அத்தனை சலுகைகளையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல நம்ம பள்ளிக்கு வந்தாலே டீச்சர்லாம் வந்து இந்த ஊரை விட்டு போகிறதுக்கே மருத்துவர்கள் அது மாதிரி மக்களுடைய பழக்கவழக்கங்கள் வந்து அந்த மக்கள் போலீஸ் உணவகம் பண்ணியா அப்படின்னு பெருமை நமது ஊருக்கு உண்டு. அதே போல இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த கிராமத்தினுடைய செயல்பாட்டுக்கு உதவி புரிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்களும் உதவி புரிய வேண்டும். இந்த பள்ளி கோவில் மாதிரி கோயில்ல நம்ம எப்பயும் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்டு வரோமோ அது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த இடம் இது வந்து ஒரு கோவில். இதுல வந்து இளைஞர்கள் சில தவறுகளை செய்வதை நிறுத்திக் கொண்டு மேலும் இந்த கோவில் வளர வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு கூட்ட பள்ளி தலைமையாசிரியர் துணை ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.